ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த விஷயம் பேச போல எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அது நாங்கள் இல்லை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் வேண்டாம் நானும் இருக்குல்ல ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இல்லை அவர் வந்து பேசுகிற விஷயம் எங்களுடைய பர்சனல் வந்து நான் வெளியில் சொல்ல முடியாது, சொல்லலை. இன்னொரு விஷயம் வந்து அவர் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கிறதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. நாங்கள் அரசியலே பேசலை. இல்லை நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் பிரசிடென்ட் சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்கள் பர்சனல் வந்தோம், நாங்கள் இதை பேச வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அவருக்கு தான் நீங்கள் கேட்கணும். நாங்கள் தான் பர்சனல் சொல்லிட்டு வந்துட்டோம். நேற்று வெளியில் அவங்க சொல்லிட்டு அதான் சார் சொல்லிட்டு வந்தோம். நேற்று அதான் சொல்லிட்டு வந்தோம். இல்லை இல்லை இல்ல பர்சனல்னா என்ன மாதிரியான பர்சனல்? ஏன்னா அரசியல் களத்துல உங்களை உத்து நோக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு பர்சனல்னு ஒரு முக்கிய நிர்வாகிகள் போய் சந்திக்கும் போது என்ன பர்சனல்னு? இல்லை நாங்கள் வந்து முக்கிய நிர்வாகிகள் தான், ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் பர்சனல் விஷயத்தை ஒரு கட்சியில் இருந்து ஒரு கட்சியில் போய் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பர்சனல் பேசக்கூடாது. இல்லை என்னோட பர்சனலே விட்டுருங்க, அது பேசல. சம்பந்தமா பேசணும், அண்ணன் துறைமுக சம்பந்தமா பேசணும், முன்னாடியே கூட்டணி சம்பந்தமா பேசுறது உண்மைதான் அப்படின்னாரு. நேற்று நீங்க சந்திக்க போனதை பத்தி கேட்கும்போது பழைய விஷயத்தை மட்டும்தான் சொன்னாரு சுதீஷ் சார். அப்போ அப்படி இருக்க சூழல்ல நேற்று அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்க சந்திக்க போனதுக்கான விவகாரம் அரசியலாக எடுத்துக்கொள்ளப்படுமா மாட்டாதா? இந்த நேரத்தில் பர்சனல் சொல்றது எப்படி? நீங்க சார் அங்கே போனது எங்களுக்கு தெரியாது, சரியா? அதாவது நாங்கள் இங்கே போனது அவருக்கு தெரியாது. இது எதிர்பாராத விதமாக நடந்த விஷயம். இது ஏற்கனவே ஸ்டாலின் வந்து உங்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏற்கனவே வந்து ஸ்டாலின் வந்து நேரில் சந்திச்சு பேசிட்டு போயிருக்காரு. அல்லது சார் கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்காரு. அப்ப எல்லாம் பேசாத எந்த விஷயங்களும் சொல்லாதவங்க சுதீஷ் சார் என்ன சொன்னாங்க, நாங்கள் துறைமுக சம்பந்தமா பேசுறது உண்மைதான் சொன்னாங்க. எந்த விஷயம் உண்மையான விவகாரம் இந்த கூட்டணியில் சார்? அது முன்னாடி இருந்துக்கலாம், அது இப்போ கிடையாது சார். அது எப்போ ஒற்றுமை தான் சார். நான் ஏன் சார் ஒற்றுமை இல்லை? இல்லை தேமுதிகல 100% ஒற்றுமை. அதில் மட்டும் எந்த சார் நாங்கள் அரசியல் சம்மந்தமாக போகல. நான் சொல்கிறேன் அரசியல் சம்மந்தமாக போகல, பர்சனலாக நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம், அவ்வளோதான் சார். அது வந்து சார் அது வந்து சார் பர்சனல் விஷயம் சொல்லணும் இல்லை. ஆமாம் இல்லை, அது அவர் தான் கேட்கணும் சார். அவர் தான் எங்களை கேட்காதீங்க. ஆமாம் சார், அது பர்சனல் ஏன் சார்? நாங்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு தலைவரை சந்திக்கும் போது நாங்கள் எதாவது பேசணும். வேறு அரசியல் சம்மந்தமாக போகல சார். அரசியல் சம்மந்தமாக நான் ஓகேவா? போதுமா போதுமா? ஓகே. அதாவது நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாவட்ட செயலாளர் கழக செயலாளர்கள் இளங்கோவன் அவர்களும் சரி, முருகேசன் அவர்களும் நேற்று தினம் திமுகவுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்திற்கு அவங்களுடைய சொந்த வேலையாக, அவங்களுடைய பர்சனல் வேலையாக சந்தித்துள்ளார்கள். இதை வந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடன் தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது என்று சொல்லியிருக்க பார்க்கும்போது நாங்கள் நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். நான் இந்த கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் முதல்ல கூட்டணி பேசுகிறது பிஜேபி தான் நாங்கள் பேசணும். பிஜேபியோட பேசும்பொழுது அவங்க சொன்னது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் நம்முடைய கூட்டணி இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அதிமுகவோட பேச ஆரம்பித்தோம். நாங்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில்
நைட் நாங்கள் பேசுகிறோம், மறுநாள் காலையில் வந்து பாமகவோட அவங்க கையெழுத்து போட்டாங்க. அன்று காலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் முருகேசன் சரி, இளங்கோ சரி, இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற இந்த பக்கம் எல்லா மாவட்ட செயலரும் உடனே தலைமைக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி வரும்பொழுது பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் நம்மளுக்கு கூட்டி சேர்த்து ஒன்றா கையெழுத்து போட்டுக்கலாமே, இதுதான் எங்களுடைய வருத்தம். என்னுடைய வருத்தத்தை வந்து பிஜேபியும் சொல்லிட்டேன், ஏடின்னு சொல்லிட்டான்னு எல்லாரும் கையெழுத்தை வந்து ஒன்றா போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. அப்போது வந்து திமுகவில் வந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது, உங்களுக்கு வந்து அது தொகுதி உடன்பாடு சரியில்லைன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு. இப்போ 2 நாள் கழித்து அவங்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அந்த நேரத்தில் தான் வந்து அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசினார். நாங்கள் 2 பேர் ஒரே மாவட்டம். அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார். நேற்று நாங்கள் பேசலை, நாங்கள் ரெகுலராக சந்திப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுகிறது உண்மை தான். நான் அதை தெளிவாக சொன்னேன். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேச மாதிரி நீங்கள் போடுறீங்க. நான் அந்த காலகட்டத்தில் 10 நாள் முன்னே பேசுனது உண்மை தான். அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டு அவங்க என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி வந்து நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் டைட்டன்ல நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த 2 நாள் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம். அதாவது ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொரு கட்சி கூட பேசக்கூடாது இருக்கா? அப்படின்னு எது கிடையாது இல்லையா? அவங்க கூட்டணி பேச போலிங்க, அவங்க கூட்டணி பேச போலிங்க. அவங்க பர்சனல் வெளியாக நான் கேட்குற பர்சனல் விஷயம் போயிருக்காங்க. அவங்க வந்துட்ட பிறகு இதை வந்து பத்திரிகையில் அவங்க பேசுகிறது. நாங்கள் வந்து தேமுதிகவில் எங்களுடைய தலைவர் கேப்டன் எங்களுடைய வழியில் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எப்பயுமே வந்து என்ன பேசுகிறோமோ அவங்கள மாதிரி வந்து பேச வந்து நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்த இடம் அது மாதிரி, அவங்க வந்த இடம் அது மாதிரி. அவங்க பாமக இல்லையா? ஆமாம், ஒரே போட்டு தான் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு போயிருக்காது. இழுப்பறே கிடையாதுமா, இழுப்பறே கிடையாது. நேற்று வந்து பிரதமர் வந்தார், டைமு கிடையாது. ஸோ ஸ்டேஜுக்கு வர முடியாத காரணம் நேராக போய் சொல்லி ஆகணும். இது வரலன்னா நீங்கள் அதை பெருசாகிக்குவீங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் நேராக போயிட்டு வர முடியாது தொகுதி பேசிட்டு இருக்கோம். அது முடித்த உடனே அடுத்த மீட்டு கலந்துக்க போகிறோம். நாங்கள் தம்பி சொல்ல புரியாதா? 10 நாள் முன்னே நான் நேற்று என்ன சொன்னானே, முன்னாடி பேசுன்னு சொல்கிறானே, மறுபடியும் அதே கேட்டிருந்தாக்கா நான் சொல்லிட்டேன் பாரு. சரி, அதே மாதிரி வந்து துரைமுருகன் என்கிட்ட என்னென்ன பேசுனாருன்னு வந்து நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க கட்சியை பற்றி, அவங்க தலைமையை பற்றி என்கிட்ட என்னென்ன பேசினாரு, அதை பேசணும் அசிங்கமாக போயிடும். ஆமாங்க, நான் நேற்று 10 நாள் முன்னாடி பேசுகிறேங்க. 10 நாள் முன்னாடி பேசுகிறேன், உண்மை தான். அதுக்கு முன்னாடி பேசுகிறது தான். நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி பேசி தான் இருக்குங்க. எங்கள் ஊருக்காரங்க, பக்கத்துக்காரங்க, நாங்கள் அரசியல் தவிர எல்லாம் பேசுவோம். ஆனால் அவர் அரசியல் அவங்க கட்சியை பற்றி, அவங்க தலைமை பற்றி என்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காரு. நான் வந்து கட்சியினுடைய நாகரிகக்காரி நான் பேச மாட்டேன். ஏன்னா எங்களுடைய வளர்ப்பு அது மாதிரி, ஆனால் அவங்க வளர்ப்பு வேறு மாதிரி. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை இதை பற்றி அவங்க கவலை கிடையாது. அவங்க தூங்கி தான் இது போகிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவங்க தலைவர் தூங்கினாங்கன்னா எனக்கு என்னங்க இருக்கு? உங்களோட இன்னைக்கு தமிழக மக்கள் எங்கள் கட்சி ஆதரவு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஆசைப்பட்டவங்க நடக்கணும். அப்படிலாம் போதும். எங்கள் கட்சி தொண்டை இருக்காங்க, கேளுங்க. எங்கள் கட்சி தொண்டை கேளுங்க. அதெல்லாம் எங்கள் கட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டில் அங்கே எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தலைவர் வந்து குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு எங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. இவங்க பார்த்து அவங்க பர்சனல் வேலை, அவ்வளோதான். பிடிச்சிங்களா?
தேமுதிகவின் ஆலோசனை கூட்டமானது நிறைவு பெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல்கே சுதீஷ் துரைமுருகனை சந்தித்தது ஏன் என்று விளக்கம் அளித்தார். சேலம் மாவட்ட தேமுதிக செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் சென்னையில் எல்கே சுதீஷ் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே பார்க்க சென்றதாகவும் துரைமுருகனை சந்தித்தது ஏன் என்றும் விளக்கம் அளித்தார். முழு விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.